ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து சேனக்கிழங்கு வடை செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சில இடத்துல கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கை வந்து இந்த மாதிரி காய் சிறுகிறதுல சிறுகிக்கலாம். சிறுகிட்டு பார்க்கலாம். சிறுகிறதுல சிறுகி வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சிறுகி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். 1 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி 2, 5 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து நம்ம சோம்பு, இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சி வச்சதையும் போட்டுடலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து அரைச்சி வச்சாச்சு. இது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இப்படி நிறச்சி போட்டுக்கலாம். 10 கூட திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் இன்னும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரமெல்லாம் பார்த்து போட்டுடுங்க. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. கரெக்டாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நம்ம வடை மாதிரி இப்போ தட்டிக்கலாம், உருண்டை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சேனக்கிழங்கு, கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு போட்டிருக்கிறேன், சேனக்கிழங்கு வறுவல் போட்டிருக்கிறேன், சேனக்கிழங்கு தவா ஃப்ரை போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள் என்னோடய சேனலில். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிடலாம். உருண்டை பண்ணி இப்படி வடை மாதிரி தட்டிக்கணும். தட்டி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். ஆயில் ஊற்றி வைக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், போட்டுடலாம். கொஞ்சம் மெல்லிசாவே தட்டிக்கோங்க. இப்போ அடுப்பை எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை ஹையில் வைங்க. இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே எல்லாம் வேகணும். போட்டதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 15 உருண்டை வந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் போட்டது பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ 2 பக்கம் வேக வச்சு எடுத்துடலாம். நான் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவில் இவ்வளோ தான் எனக்கு மீதி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்பவும் போட்டிங்கனாலும் வர ஆயிரும். இப்போ 2 பக்கம் வேக வச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியமாக தான் வச்சுருக்கிறேன். மீடியமாக வச்சு வேக வச்சா தான் நம்ம இந்த கருணக்கிழங்கெல்லாம் நம்ம உள்ளே வந்து எதுவுமே வேக வைக்காமல் தான் பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரம் வெந்துடும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரித்து எடுக்கிறேன். நீங்கள் தவா ஃப்ரையும் கூட பண்ணிக்கலாம். இதையே கொஞ்சமாக தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் சிம்மில் வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பொன் முருவெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான சேனக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இது வடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இந்த வடை.
பாருங்கள் உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு. இது யாருமே சேனக்கிழங்கு வடைன்னு சொல்ல மாட்டாங்க. கொடுத்திங்கன்னா அவங்களால என்ன வடைனே கண்டுபிடிக்க முடியாது. மட்டனில் செஞ்சதா சிக்கனில் செஞ்சதா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வடை வந்து வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சமயத்தில் சாம்பார், ரசம், பருப்பு குழம்பு இதுக்கெல்லாமே சைடிஷாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேனக்கிழங்கு உடம்புக்கு நல்லது. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து அதிகமாக சாப்பிடாம வாரத்தில் ஒரு நாள் கூட்டு, குழம்பு, பொரியல் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி எண்ணெயில் பொரித்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்குது. மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வடை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.